ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பர்கர் செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி அருமையாக செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு தேவையானது பர்கர் பன். அதை நம்ம இப்போ ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் மேயோனீஸ் தடவ போகிறோம். இதை ஒரு ஸ்பூன் எடுத்துக்குவோம். மைனீஸை பன்னு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன்னு. இப்போ இன்னொரு இதுலேயும் நம்ம ஸ்ப்ரெட் இதில் நம்ம டொமேட்டோ சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். நம்ம அதுக்கு லெட்யூஸ் நமக்கு கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக நான் முட்டைக்கோஸ் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே நான் தக்காளி ஸ்லைஸ் அடிக்கிறேன். நான் குக்கும்பர் ஸ்லைஸ்களை வைக்கிறேன். அதுக்கு மேலே நான் ஆனியன் கட் பண்ணதை எடுத்து வைக்கிறேன். இதெல்லாம் நம்ம பச்சையாக சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சமாக நான் ஒரு பிஞ்சு சால்ட்டு நான் தூவுறேன். இப்போ நம்ம லெமனை அது மேலே புழிஞ்சு விட்டுடலாம். உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ கூட அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, பர்கர் ரெடி. பாருங்க, வாவ் என்ன அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் இந்தியன் பர்கர். இது போல் நீங்களும் வீட்டில் அருமையாக செஞ்சு சாப்பிடுங்க. அதோட நம்ம டேஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க.